இது உங்கள் ஓட்டு ஒளியின் ஓசை சேனல். இன்று நாம் ஒரு வாரத்திற்குள் உலகமே பதறிய முக்கிய நிகழ்வுகளை பகிர்ந்து அதன் பின்னணியையும் தாக்கமும் எதிர்கால தாக்கமும் குறித்து ஆராய போகிறோம். தொடக்கமாக ஒரு கவனிக்கத்தக்க திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கான திருக்குறள்: அகப்பாழ்க்கை என்றொன்று இவ்வழி கொன்று முகப்பாழ்க்கை எல்லாம் தரும். இதனுடைய விளக்கம்: இந்த குறள் போலவே உலக நாடுகள், அரசு இயந்திரங்கள், அமைப்புகள் அனைத்தும் உள்ளார்ந்த ஒழுங்கும் அமைதியும் இல்லாமல் இருந்தால் வெளிவெற்றிகள் எதற்கும் பயனில்லை. இந்த வார நிகழ்வுகள் இதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன. உலக செய்திகள் வரிசையில் இன்றைக்கான ஆய்வு பார்வை: ஐரோப்பாவில் வெப்ப அலை பாதிப்பு மட்டுமல்ல, புள்ளி விவரங்களும் சோகமாக இருக்கின்றன. 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை 2023-24 வருடங்களை விட அதிகம். சுற்றுச்சூழலியலாளர்கள் கிளைமேட் நெக்லெக்ட் என்ற ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கி உள்ளனர். அரசுகள் பேப்பரில் மட்டும் தீர்வுகளை முன்வைத்து செயல்படவில்லை. சுற்றுலாத்துறையில் 18% வரை பாதிப்பு. அதே சமயம் குளிர் பயணம் என்ற புதிய சந்தை உருவாகிறது. வினாடிக்கு 2 மரங்கள் வெட்டப்படும் உலகில் இந்த வெப்பம் வருவது நியாயம்தான் என்கிறார் பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அறிக்கையாளர். அடுத்ததாக அமெரிக்க தேர்தல் டிபேட்: பைடன் வெர்சஸ் ட்ரம்ப். ஜனநாயகம் சோதிக்கப்படும் நேரம். பைடன் வயது 82, ட்ரம்ப் மீது வழக்குகள். ஆனால் இருவருமே முன்னணி போட்டியாளர்கள். இதுவே அமெரிக்க ஜனநாயகத்தில் மாற்றம் தேவையை உச்சிக்கு கொண்டு வருகிறது. CNN டிபேட் வெறும் மேடையே அல்ல, பைடன் மறுசூழ்ச்சிக்காக மற்றும் ட்ரம்ப் மீதான நம்பிக்கையை புதுப்பிக்க முக்கியமானதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போர் மக்களிடையே அமைதிக்கான தேவையை காட்டும் வாரம். ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்: ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருவரும் சமநிலை மன்றத்திற்குள் பேச ஆட்களை கடத்தியுள்ளனர். போரில் இடைவேளை என்பது உண்மையாகுமா அல்லது இது அரசியல் விளையாட்டா? அடுத்ததாக இந்திய செய்திகள் குறித்து பார்க்கலாம். மழை வெள்ளம் நிதானமின்றி வளர்ந்த நகரங்கள். புதுச்சேரி முதல் முழு இந்தியா வரை மழை அதிரடி. இதுதான் செய்தி. மான்சூன் தீவிரம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் வட இந்தியாவில் கனமழை. மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகள் தீவிரம். தெற்கு மாநிலங்களில் மழை சீசன் இயல்பாகத்தான் வந்தது. ஆனால் பாதிப்பு அதிகம். ஏன்? கனமழைக்கு ஆயத்தமின்றி கட்டப்பட்ட நகரங்கள், டிரைனேஜ் சுத்தம் இல்லை, 6 குளங்கள் ஆக்கிரமிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக மாற முடியாமல் தவிக்கின்றனர். கல்விக் கொள்கை NEP 2020 நடைமுறைப்படுத்தப்படுவது தரம் கூட்டுமா? NEP 2020 அடிப்படையில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு பொது பாடத்திட்டம். +1 +2 மாணவர்களுக்கு புதிய தேர்ச்சி விதிகள். ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம். இந்தியாவில் கல்வியில் சமநிலை உருவாகும். ஆனால் மாநிலங்களுக்கு உரிமையிலுள்ள கல்வித்துறையில் இந்த புதிய முறை கோரிக்கை வலியுறுத்தல்களையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தும். +1 +2 மாணவர்களுக்கு தேர்ச்சி சோதனை புதிய ரீதியில் வருவதால் மாணவர்கள் மன அழுத்தம் குறையும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொழில் மேம்பாடு. ஜார்க்கண்ட் AI ஹப். 1000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள். இந்தியாவின் புதிய செயற்கை நுண்ணறிவு மையம் திறக்கப்பட்டது. சர்வதேச முதலீட்டாளர்கள் அதிகம் ஈர்ப்பு. இலங்கை, நேபாள இளைஞர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள். இந்தியாவின் AI வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஜாம்ஷெட்பூர் போன்ற இடங்களில் ஹைடெக் தொழில்நுட்ப ஹப்கள் உருவாக்கப்படுவதால் டயர் 2 நகரங்களின் மதிப்பு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டு செய்திகள். சென்னை வெள்ளம் ஒரு பழைய பாடம் மீண்டும் மறக்கப்பட்டதா? சென்னை மற்றும் தென்காசியில் மழை வெள்ளம். இதுதான் செய்தி. ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் நிலையில் பள்ளிகள் மூடல். இதுவும் செய்தி. ரயில் மற்றும் பஸ்கள் பாதிக்கப்பட்டன. கடந்த 2015, 2023 வெள்ள அனுபவங்களும் இருந்தும் திரும்பவும் அதே நிலைமை. அரசு முன் திட்டமிடவில்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டு. ஆனால் பிளேம் கேமை விட ஆக்சுவல் ஆக்ஷன் எப்போது? பழனி கோயிலில் பிரேக் தரிசனம். பக்தி இடைவெளி அல்லது நியாயமான வசதி. பழனி கோவிலில் பிரேக் தரிசனம் அறிமுகம். ஒரு நபருக்கு ரூபாய் 500 கட்டணம். பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வசதி. சிலர் பணம் உள்ளவனுக்கு முன்னுரிமை என விமர்சனமும் எழுந்துள்ளது. ஆனால் நேரத்துக்கும் வசதிக்கும் ஒரு கட்டண முறையை அரசு நிறுவுவது கிரவுட் கண்ட்ரோலுக்கே தேவையாக இருக்கலாம். அடுத்த செய்தி. அரசு பள்ளிகளில் AI பாடம் மாற்றத்திற்கான ஒரு முயற்சி. தமிழ்நாடு அரசு புதிய தொழில்நுட்ப சோதனை கொள்கை. அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை AI கோடிங் பாடங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன.
மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்கப்படும். இது உண்மையில் ஒரு புரட்சிகரமான முடிவு. 9ஆம் வகுப்பு மாணவர் ஏஐ பற்றி அறிந்தால் அவர் 5 வருடங்களில் உலகத்துடன் போட்டி போடும் நிலைக்கு வரலாம். ஆனால் ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பாடத்திட்ட உழைப்பு, உள்நோக்கமான எக்ஸிகியூஷன் தேவைப்படுகிறது. மெட்ரோ வெப்3 டிக்கெட் நாட்டின் முதல் முறை முயற்சி. மெட்ரோவில் பயணிக்க டிஜிட்டல் பாஸ் NFT டெக்னாலஜி மூலம் அறிமுகம். இந்தியாவிலேயே முதன்முறையாக மெட்ரோவில் வெப்3 வழி பயண கட்டணம். சென்னை மெட்ரோ பிளாக் செயின் டிக்கெட் என்பது தமிழ் நகரங்களில் டிஜிட்டல் மாற்றத்திற்கான அடையாளமாகும். ஆனால் மக்கள் அதை ஏற்க தயாரா? அவேர்னஸ் குறைவு, சிம்பிள் அடாப்ஷன் இன்டர்ஃபேசஸ் தேவை. விழுப்புரம் ஆசிரியர் வாழ்க்கைதான் பாடம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு இலவச பயிற்சி. விழுப்புரத்தில் சாதனை. 72 வயதான ஆசிரியர் தினமும் 3 மணி நேரம் பாடம் எடுத்து வருகிறார். 72 வயதில் 1000 மாணவர்களுக்கு இலவச கல்வி. இது போன்ற கிராஸ் ரூட்ஸ் ஹீரோஸ் வழிகாட்டியாக மாறுகிறார்கள். அவர்களை போன்று ஏற்கனவே பணி முடிந்தவர்களும் சமூகத்திற்கு தாராளமாக பணியாற்றும் மாறுபாடான கலாச்சாரம் உருவாகிறது. எது முக்கியம், எது மேடையாக மாறுகிறது? ஒரு வார நிகழ்வுகள் நம்மை உறைய வைக்கும். ஆனால் நிகழ்வுகளின் பின்னணி நம்மை சிந்திக்க வைக்கும். உலகம் வெப்பத்தால் பதற்றமாக இருக்க நாம் எதை பயின்று எதை முன்னெடுக்க வேண்டும் என்பதே முக்கியம். தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதுதான் உண்மையான வெற்றி. மெட்ரோ டிக்கெட் பிளாக் செயினில் வரும் நாடும் நம் மக்களை திறனாக மாற்றுகிறதா என்பதே கோட்பாடுகளுக்கு மேல் தீர்வு. இது உங்கள் ஓட்டு, உங்கள் ஆதரவும் சிந்தனையும் என்னுள் ஊக்கமளிக்கின்றன. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.